வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பது நாம் இதுவரை கண்டிராத ஒரு புதிய களம். ஏனென்றால் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசு தன்னுடைய தேர்தல் வியூகத்தின் ஒரு பங்காக தேர்தல் கமிஷனை மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடு என்பது நாம் பல மாநில தேர்தல்களில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. அதை தாண்டி இன்று அவர்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுக இத்தனை ஆண்டுகளாக செயலற்று எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாத ஒரு இடத்திலே இருந்தார்கள். இப்பொழுது தனக்கு டெல்லியிலிருந்து ஒரு பலம் கிடைத்து விட்டதாக நினைத்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களோடு கரம் கோர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தல் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி பொறுப்பிலே ஏற்றக்கூடிய தேர்தல் மட்டும் இல்லை. நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய 4 ஆண்டு சாதனைகளை எடுத்து சொல்லி வெற்றி பெறக்கூடிய தேர்தல் தான். ஆனால் அதை தாண்டி திராவிட இயக்கம் எதற்காக தோன்றியதோ அதன் அடிப்படைகளை நாம் பாதுகாக்க வேண்டிய தேர்தல். தமிழ்நாட்டின் உரிமைகளை, தமிழ்நாட்டின் சுயமரியாதையை, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேர்தல். யாரை எதிர்த்து நாம் இத்தனை ஆண்டுகளாக அரசியல் செய்திருக்கிறோமோ அவர்களை தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய விடக்கூடாது என்று உணர்ந்து நாம் செயல்பட வேண்டிய ஒரு தேர்தல். அதே நேரத்திலே சில பேர் தமிழ்நாட்டிலே புதிய பலம் வாய்ந்த ஒரு இடத்தை பிடித்து விடலாம் என்று திடீரென்று அரசியலுக்கு நுழையக்கூடியவர்கள் யாருக்காக இந்த தேர்தலிலே காலடி எடுத்து வைக்கிறார்கள், அரசியலில் காலடி எடுத்து வைக்கிறார்கள் என்பதும் உங்களுக்கு தெரிந்த ஒன்றுதான். பொதுவாகவே பிஜேபியுடைய பி டீம் அப்படின்னு எல்லா தேர்தலையும் ஒன்று உருவாக்குவாங்க. பிஜேபிக்கு எதிராக பேசுவது போல் பேசுவார்கள். ஆனால் உண்மையிலேயே பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை திசை திருப்புவதற்காக அமைக்கப்படக்கூடிய ஒரு வியூகம் தான் அந்த வியூகம். அதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே நாம் பணியாற்ற வேண்டும். அதை புரிந்து கொண்டு பணியாற்றுவது என்றால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய மனமாச்சரியங்களை, சர்ச்சைகளை, பிரச்சனைகளை தேர்தல் வரை தள்ளி வைக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.